பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பேரன்புமிக்கவரே, நவஜீவன மாதவன் என்கிற நமது மாதவஜியை தேடி கடல் கடந்து வந்த இந்த உலக புகழ்பெற்ற விருது அவருக்கு அளிக்கப்படும் இந்த நாள் நமது நாட்டு வரலாற்றில் அடிக்கோடிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு பொன்னாள். ஆன்மீகத்தையும் காஷாயத்தையும் சந்தை பொருளாக்கும் நவீன பிரேமானந்த சாமியார்கள் நடமாடும் இந்த நாட்டிலே மக்கள் சேவையே உண்மையான மகேசன் சேவை என்று வாழ்பவர் நமது மாதவ்ஜி. நம்முடைய முக்கிய விருந்தினரான மோகன் காந்திராமன் எம்பி இன்னும் சில மணித்துளிகளில் இங்கு வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கிறோம். மாதவஜியின் பெருமைகளை எடுத்துச் சொல்லி சில வார்த்தைகள் பேச நவஜீவன் நிறுவனத்தின் தலைவரும் அதன் வளர்ச்சிக்கு உதவுபவரும் விவசாய பெருமகனாருமான திரு ராஜராஜ வர்மாவை மேடைக்கு அழைக்கிறோம். மெய்யன்பர்களே, மதர் தெரசா ஏழைகளுக்கெல்லாம் தாய் போல இருந்தார். மாதவ்ஜி அனாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் காவல் தெய்வமாக இருக்கிறார். சமூக சேவை நிறுவனங்களில் மாதவ்ஜியுடைய பங்கும் பணமும் சென்றடையாத மாவட்டங்களே இல்லை என்று அடித்துக் கூறலாம். ஆதரவில்லாமல் தவிப்பவர்களுக்கு அபய நிலையமாக நவஜீவன் முதியோர் இல்லம், குப்பை தொட்டியிலேயும் அரசு ஆஸ்பத்திரி சுவருக்கு ஓரமாக வீசி எறியப்பட்ட பிஞ்சு குழந்தைகளை பேணி வளர்த்து வாழ வழிகாட்டி திரும்பி போ திரும்பி போ காந்திராமா திரும்பி போ திரும்பி போ காந்திராமா திரும்பி போ திரும்பி போ திரும்பி போ காந்திராமா திரும்பி போ. எம்பி காந்திராமா இப்படி செய்யலாமா? எம்பி காந்திராமா இப்படி செய்யலாமா? எம்பி காந்திராமா ஓடியால எம்பி காந்திராமா கலந்து போங்க எல்லாரும் போங்க போங்க தள்ளுங்க ஏன் உடன்பிறப்புகளை தொடாதீங்க. அவங்க என்ன அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஓட்டு வாங்கறதுக்கு உதப்பட்டு என்ன பார்லிமெண்ட்ல எம்பியா உட்கார வச்சிருக்காங்க. நடு ரோட்ல நிக்க வச்சு என் பேட்டியாவுக்கும் உரிமை உண்டு. இது எங்க சொந்த பிரச்சனை, இன்னர் பாலிடிக்ஸ். ஏன் அதுக்குள்ள அவசரப்பட்ட தலைவா? ஒரு 5 நிமிஷம் ஒன்னா உட்காந்து பேசினா தீர்க்க முடியாத பிரச்சனை நமக்குள்ள இருக்கா? இல்லையே. முன்னெல்லாம் அப்படித்தானே இருந்தோம். சரி, நான் வரேன். ஏய் காந்திராமா, 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசணுமா? ஒண்ணா உட்கார்ந்து பேச வேண்டியது நான் இல்ல, இவங்க. என்ன இருந்தாலும் எங்க எம்பி இப்படி பேசுறது அவமானமா இருக்கு. ஏன்னா நீ எங்கல்ல ஒருத்தனாச்சே. காந்திராமன் வாழ்க! காந்திராமன் வாழ்க! சாரி சார், கலவரம் ஆயிடும்னு தான். இப்ப மட்டும் என்ன நடந்துச்சான்? யோ, நான் கார்ல இருந்து இறங்குறதுக்கும் உன்னை தடுக்கிறதுக்கும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன்? நீ நினைச்சா அதுக்குள்ள 4-5 பேர் முட்டியை தட்டி போட்டுருக்கலாம்ல? அந்த நேரம் பத்தாது? அவங்க உங்க பார்ட்டிக்காரங்களா இருக்கிறப்ப. என்னோட பார்ட்டி இல்லையா, நம்மளோட பார்ட்டி. பார்ட்டியும் இருக்கணும், பிரச்சனையும் இருக்கணும். இல்லன்னா தலைவனா இருக்க முடியாதியா? ஓரம் கட்டிடுவான். அடிக்கிறது உன் கடமை, தடுக்கிற மாதிரி தடுக்கிறது என் கடமை. அண்டர்ஸ்டாண்ட் சார்? இதோ நாமெல்லாம் அவருடன் எதிர்பார்த்திருந்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் மோகன் காந்திராமன் வந்து விட்டார். தூங்குற போது கூட
மக்களை பத்தி நாட்டை பத்தி நினைக்கிற ஒரே எம்பி. இந்த எளியவனையும் எளியவனோட குழந்தைகளை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. What's your decision? Just tell me, yes or no. நிஜமா சொல்றதுனா now I am in total confusion. Okay. Just give me a ring. See you again, okay? How are you my dad? Oh, I am fine. Come on, my girl. அப்புறம் டாடி, நான் சொன்ன விஷயம் டெல்லி பேஸா இருந்தா இன்டர்நேஷனல் நியூஸ் ஏஜென்சிலயும் விஷுவல் மீடியாலயும் நல்ல ஸ்கோப் கிடைக்கும். படிப்பு கோர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இப்படி சுத்திக்கு தெரிஞ்சா போதுமா? எங்களுக்குன்னு சில ஆசைகளும் ஆர்வங்களும் இருக்குல்லம்மா. No dad, you're cashing your trump card. Your last resort. கோர்ஸ்ல சேர்ந்து அதையாவது முடிச்சிருக்கலாமே. Just 1 year. Please dad. Please. இப்ப இவ படிச்சு கிழிச்சிட்டு இருக்கிற கோர்ஸே போதும். இனிமே ஒழுங்கா வீட்ல இரு. அம்மா இல்லன்னு சொல்லியே நீங்க தான் இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க. அதான் ரொம்ப அடம் பிடிக்கிறான். யாராவது கேட்டா நான் எஸ்டேட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க. தண்ணி அடிக்கிறவனாவே எல்லாருக்கும் ஒரு இதுதான். காசு இல்லாதவன் வேதம் பேசுறான், காசு இருக்கிறவன் ஒயின் ஷாப்பா போய் நிக்கிறான் இல்லையா? இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. அட போடா, நீ நானும் பேசி என்ன ஆக போகுது? முரளி சார் இருக்காரா? வெளியே போயிருக்கான். என்ன? ஏஷியன் ஆர்வஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. ஏசியன் ஹார்வெஸ்ட் மாதவ்ஜி பாம்பேல எங்கேயோ பிளாட்ஃபார்ம்ல கடந்தவன் நல்ல ஃபிகர் உள்ள பொண்ணுங்களை கொண்டாந்து செக்ஸ் பண்ண எடுத்தான்ல. கையில பணம் இருந்தா எவ வேணாலும் படம் எடுக்கலாம்ல. நீ சொன்னது கரெக்ட். இப்படி தண்ணிய போட்டுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதடா. அவங்க எடுக்கிறது மாதவ்ஜியை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த மனுஷன் நாட்டுக்காக எவ்வளவு நல்ல காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நான் சர்டிபிகேட் கேட்கலையா? அது சரி, வர்மாக்கு ஏன் பொத்துட்டு வருது? இவரு பொண்ணு அந்த சினிமாக்கார பின்னால சுத்துறா இல்லையா? ஏய் தாமஸ், அப்படி எல்லாம் பேசாத. பேசுவேன். உன் பொண்ணு அந்த சினிமாக்காரன் பின்னால பார்க்லயும் பீச்லயும் சுத்துறத என் கண்ணால பார்த்தேன். என்னடா சொன்ன? என்ன டாடி? வாங்க இப்படி வாங்க. ஒண்ணு யாருன்னு சொல்லாம இருந்ததுதான் அதிசயம். இருக்கட்டும், நானும் இதை ரொம்ப நாளாவே கவனிச்சுட்டு தான் வரேன். அபர்ணா, எங்க இருக்க? நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும், பயப்படாதீங்க. என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து தான் பேசுறேன். என் தோழி வீட்ல இருந்து. எனி க்ளூ சார்? அது சரி, என்னது எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க? ஓ, பத்திரிக்காரங்கள கிடைக்கிறதுல கொஞ்சம் நமக்கு தள்ளுங்க. பாம்பேலையும் கோவாலையும் பறந்துட்டு இங்க வந்து செத்துட்டு நம்ம கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? பேப்பர் போடுற பையன் சார். அவனை கூப்பிடு. நீ வெளியில இருந்தானே பேப்பர் போடுவ? ஆமா சார். பின்னைய உள்ள போன செத்தாச்சன் பாக்குறதுக்கா? பில்லுக்கு பணம் வாங்க போனேன் சார். இன்னைக்கே பணம் வாங்கணும்னு என்ன அவசரம்? இப்படிலாம் நடக்கணும் உனக்கு தெரிஞ்சிருக்கு சார். டாக்டர் வந்துட்டாரு, பாடி வெளியே எடுக்கலாமா? குட் மார்னிங் மிஸ்டர் ஹக்கீம். குட் மார்னிங். என்ன சார் சர்ப்ரைஸ் விசிட்? எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். உங்க டாக்டரை பார்த்து பேசணும். அவங்க பேரு அனு. அபர்ணா. அவ ரொம்ப ஷாக் ஆயிருக்கா. அவ பேசுற மொழியே இல்ல. அத மேனேஜ் பண்ணிக்கலாம், மூட் அவுட் ஆகாம. ஜஸ்ட் 5 minutes. எங்க இருக்காங்க? அவ மேல ரூம்ல தான் இருக்கா. வாங்க போலாம். ஐ எம் சாரி வர்மா சார். கொலை சம்பந்தப்பட்ட கேஸ் அந்த பின்னணியில் நடக்கிற என்கொயரின்னு சொல்றப்போ குறைஞ்சபட்சம் ஊர்க்காரங்களை ஏமாத்துறதுக்காக இல்லைனாலும் அதுக்கு ஒரு பிரைவசியும் ஃபார்மாலிட்டிஸையும் பார்க்கணும்ல. நீங்க வீணா ஸ்டார் கேஸ்ல ஏறி இறங்கி உங்க பிபி ஹார்ட் பீட்டையும் அதிகப்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு எதுக்கு ஸ்ட்ரெயின்? குட். அரவிந்தருக்கு இது சொல்ல வேண்டாமா அண்ணா? திட்டமிட்டு பிளான் பண்ணி செஞ்ச பயங்கர கொலை. எஸ். ஜோதிர் கோஷ் தற்கொலை செஞ்சுக்க மாட்டாருன்னோ தற்கொலை செஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னோ அபர்ணாவே என்கிட்ட இத்தனை உறுதியா சொல்றப்போ அத நம்பிடலான்னு தான் தோன்றது எனக்கும். பட்
ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்த அந்த ஜோதிர் கோஷுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு பேர் சொல்லிக்கும்படியா யாரும் இல்லையே, அப்புறம் எங்கிருந்து வருவாங்க எனிமீஸ்? அப்ப அவருக்கு இருக்கிறது அபர்ணா மாதிரி ரெண்டு ஒரு நெருக்கமானவங்க தான். சோ ஐ ஹேவ் டு பிகின் ஃப்ரம் யூ. என்ன எதுல இருந்து உங்க நட்பு ஆரம்பிச்சது? ஆட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக வந்த ஜோதிர் சார் எங்களோட ஜேர்னலிசம் இன்ஸ்டிடியூட்க்கு 2-3 தடவை கெஸ்ட் லெக்சரரா வந்திருந்தாரு. என்னோட அகாடமிக் டேஸ்டும் அதேதான். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆட் ஃபிலிம்ஸ். ஐ see. அகாடமிக் டேஸ்டும் ஆர்ட்ல இன்ட்ரெஸ்டும் உருவாக்குன ஒரு ரிலேஷன் இல்ல? அப்ப திருப்புமுனை எதுல குரு சிஷ்ய பந்தம் முடிஞ்சு அந்த பந்தம் ஆரம்பம். What do you mean? We are just friends. Yes, I can realize you. But உங்க பேட்ச்ல எத்தனையோ பெண்கள் இருந்தாங்கல்ல? இருந்தாங்கன்னு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு நெருக்கம் மிஸ்டர் கோஷுக்கு உங்ககிட்ட இருந்தது இல்ல? இல்லைங்க முடியுமா? But sir, it's not like as you think. ஓகே, leave it. அதற்கட்டும், ஜோதிர் கோஷ சந்திக்க, ரிசர்ச்சுக்கு தீசிஸ் எழுதுறதுக்காக சேர்ந்து சிந்திக்க, நீங்க அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு போயிட்டு வரதுண்டு இல்ல? கொலை நடந்த ராத்திரி கூட நீங்க அங்க இருந்திருக்கீங்க. சாயந்தரம் வரை இருந்தேன். ராத்திரி 9 மணினாலே சாதாரணமா அத சாயந்தரம் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஆரம்பிச்ச பேச்சு சுவாரஸ்யத்துல நேரம் போனதே தெரியல. இடையில மிஸ்டர் கோஷ் வெளியில போய் 2 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. கொக்கோ கோலா அவருக்கும், லிம்கா உங்களுக்கும். am I right? come on. பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சது? No. நீங்க என் மேல பழி போடுறீங்க. பொதுவா போலீஸ்காரங்க கேள்வி கேட்டே தண்ணி குடிக்க வைப்பாங்கன்னு சொல்றது இல்ல. ஆனா உங்கள மாதிரி படிச்ச பக்குவமான அறிவுள்ள பொண்ணை கேள்வி கேட்கிறப்போ கேட்கிறவன் தான் தண்ணி குடிக்கணும். if you don't mind, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். எடுத்துட்டு வரேன். அங்க வைங்க, வச்சிருங்க. அப்ப எங்க பேச்சு நிறுத்தணும்? பிரச்சனைக்கு காரணங்களா பஞ்சம். விலை மதிப்புள்ள பொருளை கண்ணும் கருத்துமா கவனிக்கிறப்போ ஒருத்தன் சதி பண்ணி அதை தட்டி பறிச்சுட்டு போனா அது எத்தனை சங்கடம், என்ன வேதனைன்னு அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. சொல்லலாமா வேண்டாமான்னு நல்லா யோசிச்சு அப்புறம் சொன்னா போதும். அபர்ணா, நைஸ் ட்ரிங்க். இத எடுத்துட்டு போறேன். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னு அவசரப்படாதீங்க. டேக் ஒரு ஓன் டைம். ஆனா அதே சமயத்துல ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஆஃப் கோர்ஸ் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். கொலை நடந்த ராத்திரி அங்க கடைசியா வந்தது அந்த பொண்ணுதான்னு சொல்றதுக்கு தெளிவான ஆதாரங்களும் சாட்சியமும் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல ஒண்ணுல மட்டும் விஷம் கலந்திருக்கு. அந்த விஷம் கலந்ததை குடிச்சதுனாலதான் மரணம் ஏற்பட்டிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அது மட்டும் இல்ல, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில் மேல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அபர்ணாவோட தான் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சோ இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறது ஏன்னு எனக்கு புரியல. அவளை அரெஸ்ட் பண்ணி மடக்க வேண்டிய விதத்துல மடக்கினா அவ கக்க வேண்டியதெல்லாம் கக்கிடுவா இல்லையா சார்? மடக்கிறதும் கக்கிறதும் இருக்கட்டும். அவ எந்த நோக்கத்துக்காக இப்படி செய்யணும், எதுக்காக இந்த கொலை பண்ணணும்? ஜோதிர் கோஷுக்கும் அபர்ணாவுக்குள்ள நெருக்கம் வரம்புகளை எல்லாம் மறந்து எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணத்துல 2 பேரும் உடலுறவு அளவுக்கு போயிருக்காங்க. ஆனா அவன் ஆசை தீர்ந்த உடனே தன்னை கைவிட்டுட்டு ஊரை விட்டு ஓடிடுவானோன்னு ஒரு பயத்துல பழிவாங்கிற எண்ணத்தோட அந்த பொண்ணு தந்திரமா பிளான் பண்ணி கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்து அந்த ஆளை கொன்னுட்டா. இத தற்கொலை மாதிரி அவ ஆட்டை எடுத்துக்கிட்ட முயற்சிகள் முழுமையா பலனளிக்காம போயிடுச்சு. ஒரு டிடெக்டிவ் நாவல படிச்ச மாதிரி இருக்கு உங்க பிரசன்டேஷன். சினிமா படமே எடுக்கலாம். பழக்கம், நெருக்கம், ஏமாற்றம், அப்புறம் கொலை எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி இருக்கு. நோனோ, என்னால் நம்ப முடியல. உங்களுடைய விசாரணையிலையும் முடிவிலையும் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா அரெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏதாவது அரசியல் நிர்பந்தமா சார்? டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு புது ஐட்டம் வரப்போகுது. நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏதாவது புது கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்டா சார்? அப்படியும் வச்சுக்கலாம். சொல்றேன், மனுஷன் உடம்பும் கம்ப்யூட்டர் பிரெயினும் உள்ள அஞ்சானஞ்சன் அதிரடி மாவீரன் IPS மிஸ்டர் ரவி ராமகிருஷ்ணன்.
Congratulations, Mr. Hakim. You have done a very good job. A well-made investigation. Please take your seat. தேங்க்யூ சார். இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பத்திலிருந்தே மீடியா, முக்கியமா பத்திரிக்கைக்காரங்க ரொம்ப ஆர்வத்தோட தான் இந்த கேஸை விடாம அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களை விட ஸ்பீடா பத்திரிக்கைக்காரங்க ஸ்மெல் பண்றது obviously unless you have close contact with them. Am I right? அது பத்திரிகையில ஃபிளாஷ் பண்ணலன்னா குற்றவாளி பிக்சர்லயே வந்திருக்க முடியாது சார். நம்ம எதிர்பார்ப்புக்கும் மேல அவங்களுக்கு செல்வாக்கும் தொடர்பும் இருக்கு. டிபார்ட்மெண்ட் என்ன கோர்ட்டிய விலைக்கு வாங்குற அளவுக்கு பிக் ஷாட்ஸ். I see. அப்படின்னா நான் பார்க்கணுமே அவங்கள? தாராளமா பார்க்கலாம் சார். கண்ணிலேயே தெரியும் பெரிய கைகாரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே பார்க்கலாம். அவதான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு வழி விடுங்க சார், ப்ளீஸ். கொஞ்சம் வழி விடுங்க சார். Come on, quick. சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார், ப்ளீஸ். கொஞ்சம் சார், வெளியே விடுங்க விடுங்க சார், ப்ளீஸ். வெளியே விடுங்க சார். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஹலோ, உங்க தள்ளுங்க. வெளியே விடுங்க. விடுங்கடா. தள்ளி போங்க. சாரி சார், ரியலி சாரி. நீங்க இருக்கீங்க. ஏதாவது அவசியம் இருந்துச்சுன்னா நானே வந்து பார்க்கறேன். வர வச்சு எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? ஏன் சார் இந்த ஷோ எல்லாம்? ஏன் என் மகளை அவமானப்படுத்துறீங்க? I can understand your feeling. போங்க. என்ன சார் இது கோமாளித்தனமா இருக்கு? அரெஸ்ட் பண்ணு கூட்டிட்டு வந்து ஏன் இப்படி செய்றீங்க? அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க. வாங்க. பத்திரிக்கைக்காரன் எல்லாம் பைத்தியக்காரனா? என்ன நடக்குது? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன பிச்சாண்டி, யாரும் மாட்டலையா? சில்லற பேர்லையா? மனுஷன் தவிச்சுக்கிட்டு இருக்க, இப்ப வந்து பெருசா தமாஷ் பண்றீங்களே. ஓஹோ, புரிஞ்சுது. ஏஎஸ்பி விழுந்து கடிச்சிருப்பாரு. அதான் சார்ஜ் எடுத்த உடனே பத்திரிக்கைக்காரங்களையும் சாதாரண ஜனங்களையும் சபார்டினேட்ஸையும் நெஞ்சில குத்துறது டெடிகேஷன் இல்ல, ஆரம்ப சூரத்தனையா. போலீஸ்காரங்க திமிர அடக்க இந்த தாமஸ் கோரா கையில ஐபிசியோட பல பிரிவுகள் இருக்குன்னு அந்த கிறுக்கங்கிட்ட சொல்லிய. பத்திரிக்கைக்காரங்களோட சேர்த்து 19 யூனியன் என் கையில இருக்கு. No, no, Mr. Hakim. I don't want any explanation. சாட்சினாலும் குற்றவாளினாலும் அவனும் மனுஷன் தானே. தொட்டதுக்கெல்லாம் இப்படி பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு ஷோ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. See, நம்ம டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர் வராம நடந்துங்க மிஸ்டர் ஹக்கீம். சார், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் யூனிட்டி வாழ்க. மனிதநேயம் உள்ள மாணவர்களே, நீட்டுங்கள் உதவிக்கரம். கியூபா சகோதரர்கள் அங்கே செத்து வழிகிறார்கள். அவங்களுக்கு ஏதாவது அனுப்பணும். எதையாவது போடுங்க. சில்லறையா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமா போடுங்க. போடுங்க சார், யோசிக்காத போடுங்க. தண்ணி அடிக்கிறீங்க, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. நான் கேட்டா மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? வந்தாரை வாழ்வைக்கும் தமிழ்நாடு இல்லையா? ஐயோ, பக்கெட் கொடு, பக்கெட் கொடு. காலேஜ்ல கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பகல் சாப்பாட்டுக்கு பக்கெட் வேணும்டா, இல்லன்னா நீ வாங்கி கொடுக்குறியா? இந்த அப்படி தேங்க்யூ. கிளாஸுக்கு வரலையா? வேலையை முடிச்சிட்டு வரேன். தெரியும் தெரியும், உன் வேலை என்னன்னு தெரியாதாக்கும். இவன் எங்க படிச்சு விட போறான்? How cute. பாவம் கிளிகள், வாழ்க்கை பூராவும் இப்படி ஒரு சின்ன கூட்டுக்குள்ள கஷ்டம் தானே. என்ன கஷ்டம்? பேரே லவ் பேர்ட்ஸ். எப்போ அதுங்க வேலையே லவ் பண்றது தானே. என் கூட நீயும் இருக்கேன்னு சொன்னா இது போல ஒரு கூட்டுக்குள்ள எவ்வளவு காலம் அடைஞ்சு இருக்கணும்னாலும் நானும் ரெண்டு பேரும் அதோ வந்துட்டாங்களே. ஸ்மைல் ப்ளீஸ். என்னையும் ஒரு போட்டோ எடு. நேர்ல வில்லமா இருந்தாலும் போட்டோல ஹீரோ மாதிரி இருப்பேன் இல்லையா? எடுத்துரு. ஐயோ, எடுக்கிறதுக்குள்ளே ரோல் தீந்துடுச்சு. இப்ப புரிஞ்சுதா? வாய்ப்புகள் யாருக்காகவும் காத்திருக்காது. எதிர்நீச்சல் போடணும், இல்லனா லைஃப்லயும் இந்த மாதிரி ரோல் தீந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல் இந்தியா மோட்டார் கார் காம்படிஷன்ல தமிழ்நாட்டின் சிறந்த பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரவி ராமகிருஷ்ணனுக்கு ஆண்டவன் எல்லாம் கொடுக்கட்டும். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இன்னைக்கு இவ்வளவு பேக்கு தான் அடிக்கணும்னு இவன் நமக்கெல்லாம் கண்டிஷன் போடக்கூடாது. ஓகே? நீ குடிச்சு இஷ்டம் போல ஆடு. தேங்க்யூ. ரவி ராமகிருஷ்ணனுக்கும் அவன் வருங்கால மனைவி ஆனி டேனியலுக்கும் அவங்க ஒத்துமையான குடும்ப வாழ்க்கைக்கும் நிறுத்த. அத பத்தி எல்லாம் இங்க பேசக்கூடாது. ஆனி டேனியல் ஒரு நாளும் ஆனி ரவி ராமகிருஷ்ணன் ஆக முடியாது. நான் ஆக விட மாட்டேன். அவ எப்பவும் ஆனி தாமஸ் கோரா.
அவன் அடிக்க ஆரம்பிச்சாலே குழப்பிடுவான். என்ன பெட்டு வைக்கிறியா? தைரியம் இருந்தா பெட்டு வைக்கணும். தைரியமா பெட்டு கட்டேன்டா. கட்டேன்டா ரவி கட்டு. ஏய் நான் வரல. ஓகே பெட். கட்டுறா கட்டு. அவன் ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பேசுவான். போடா பயந்தாங்குழி. ஆனிய நான் கட்டிக்க முடியலன்னா என் தலைய மொட்டை அடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா பெட்டு கட்டு. இவன் மொட்டை அடிக்கிறது நம்ம கிட்ட இருந்து பார்க்கலாம். அதானே பெட்டு வைக்க சொல்லு பயந்தாங்குழி பெட்டு வைக்க சொல்லு. ஏய், தைரியமா கட்டுறா. ஆனி விருப்பப்படி அவ யார வேணும்னாலும் சொந்தமாக்கிக்கலாம். ஒருத்தன் தாலி கட்டிட்டான்னா மத்தவன் குறுக்க வரவே கூடாது. ஓகே ஓகே சொல்ற. தைரியமா சொல்றா. டேய் சொல்றா. ஓகே. எவ்ரிதிங் ஓகே பஷீர்? ஓகே சார். சரி, இப்போ இந்த டெட் பாடிக்கு பதிலா நீ ஒரு தடவை படுத்து பொசிஷன் கொடு பாப்போம். கம் ஆன். பஷீர், அந்த பெட்டை எட்டி பிடிக்க முடியுமா பாரு. முடியும் சார். சார், இந்த பாய்சன் பாட்டில் அதை கையிலே வச்சுங்க. எஸ் சார். மரண அவஸ்தையில தன்னோட முகத்தையும் ட்ரெஸ்ஸையும் நகத்தால கீறிக்கிட்ட அவனால கை கெட்டுற தூரத்துல இருக்க கட்லையும் மெத்தையும் தொடக்கூட முடியல இல்ல. விஷம் கலந்த லிம்கா பாட்டில் மேல ஒரு பொண்ணோட விரல் அடையாளம் பதிஞ்சிருக்கு. பட் பாய்சன் பாட்டில் மேல மட்டும் அது இல்ல. அதை எதுலயாவது மடிச்சு கொண்டு வந்திருக்கலாம் இல்ல சார்? ஒண்ணுல மட்டும் விஷம் கலந்துருக்கிறதுனால கொலை பண்றது தானே நோக்கம். கரெக்ட், அப்படியும் கூட இருக்கலாம். பாய்சன் பாட்டில் மேல தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் விழக்கூடாதுன்னு நினைச்ச புத்திசாலியான கொலையாளிக்கு லிம்கா பாட்டில் மேல மட்டும் அது விழுங்கிறது மறந்துருமா? பிளான் படி ஒருத்தன் என்னதான் செஞ்சாலும் கொலை பண்ண வர வேகத்துல அங்க வந்து டென்ஷன் ஆயிருக்கலாம். அப்படி நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஜோதர் கோஷ் நிஜமாவே மயக்க மருந்துக்கு அடிமையா இருந்தா வேற ஆம்பிள் கிடைச்சிருக்கணுமே. நீ அம்மா கிட்ட போ. சார், இது என் டாக்டரும் ஒய்ஃபும். பக்கத்துல தான் வீடு. வாமா. You are looking so smart. பேர் என்ன? சோரணி. நைஸ் நேம். போமா போலாம். சிறப்பு விருந்தினராக வர இருந்த பிரமுகர் புதுக்கவிதை மன்னன் வெள்ளைக்கடுக்கன் வெங்கடாச்சலம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சற்று முன்னர் தான் செய்தி வந்தது. அவரால் இந்த விழாவில் பங்கேற்க இயலாது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அவர் விட்ட இடத்தை நிரப்ப மிக மிக பொருத்தமான எல்லாவித தகுதியும் உள்ள IPS ரவி ராமகிருஷ்ணன் அவர்கள் வர இருக்கிறார்கள். இன்னும் சில மணித்துளிகளில் அவர் வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கிறோம். அதோ நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த விருந்தினர் வந்து விட்டார். தமிழ்நாடு காவல்துறையின் பெருமதிப்பை பெற்ற ரவி ராமகிருஷ்ணன் IPS அவர்கள். நமது முக்கிய விருந்தினர் ரவி ராமகிருஷ்ணன் IPS அவர்களை கௌரவித்து வரவேற்க ஆனி கோரா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஏதோ லேசா ஜுரம் அடிச்சிருக்கா? நேத்து ராத்திரி என்ன கோலத்துல வந்தீங்கன்னு ஞாபகமா இருக்கா? நேத்திக்கு நான் பார்த்த காட்சிக்கு ஃபுல்லா 2 பாட்டில் அடிச்சா கூட பத்தாது. அப்படி வாங்க வழிக்கு. அதான் அப்பவே சொன்னேனே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரலன்னு. கம்பல் பண்ணிட்டு நீங்களே பேசலாமா? விருந்தாளிக்கு நீங்க தானே மாலை போட சொன்னது. நான் போட சொன்னது அந்த ஒல்லி கவிஞன் பாலுவுக்கு தான், அந்த ஆளுக்கு இல்ல. நீ மாலையோட அந்த ஆள் முன்னால நெளிகிறத தான் நான் பார்த்தனே. நான் சும்மா தமாஷ் பண்ணேன் உன்னை உசுப்பி விட. ஆமா நிஜமா. எந்த அளவுல இருக்கு? குழு கிடைச்சதா? கிடைக்கல, எப்படியும் கிடைச்சுன்னு நினைக்கிறேன் சார். கொலை செய்யப்பட்டவனோடையும் மர்டர் செஞ்சதா சொல்லப்படுற பெண்ணோடையும் சேராத ஐடென்டிஃபை பண்ணிருக்கிற 3வது விரலை அடையாளமும் மயக்க மருந்து ஆம்பிளும் எனக்கு இதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் சார். தென் இந்தாங்க சார், நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு டெவலப்மெண்ட்.
கொலை செய்யப்பட்ட ஜோதர் கோஸோட பேர்ல பாம்பே ஹெரால்ட்ல வந்த ஒரு நியூஸ். அதுவும் ஆயுர்வேத மசாஜிங்கிற பேர்ல நடந்துகிட்டு இருக்கிற விபச்சாரத்தை பத்தி. இந்த வாரத்து இஷ்யூல வந்திருக்க இந்த கட்டுரை கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி ஜோதர் கோஸ் எழுதி அனுப்புனது. விளம்பர படங்களையும் டாக்குமெண்ட்ரிகளையும் ஷூட் பண்றதுக்காக வந்த ஜோதர் கோஸோட லிஸ்ட்ல படம் எடுக்கிறதுக்கு பின்னணியில சில உள்நோக்கங்களும் இருந்திருக்கும்னு மனசுல படுது. ஐ மீன் சம் பீனல் அஜெண்டா. எக்ஸாக்ட்லி சார். டைரக்டருங்கிற பேர்ல இவர் ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு வேற விஷயங்களை சேகரிக்க வந்தவர் நினைக்கிறேன். மசாஜ் சென்டர் மரபில் நடக்கிற ரகசியங்கள் முன்கூட்டியே எப்படியோ அந்த ஜோதர் கோஷுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அவங்க வர்றதுக்கு முந்தைய ஹிட் லிஸ்ட தயார் பண்ணி யாரையெல்லாமோ குறி வச்சிருக்கான். இந்த கோணத்துல இந்த கேஸ டீல் பண்ணா எப்படியும் கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன் சார். சார் புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு. புதுசா ஒரு பூ வந்திருக்கான். வர சொல்லு உள்ள. ஓகே சார். சார் சர்டிபிகேட்ஸ். சர்டிபிகேட்லாம் எதுக்குமா? இந்த கையே போதும். இந்த அழகான கையால கொஞ்சம் தைலம் எடுத்து என் நெஞ்சில கோலம் போடுமா. வெக்கமா? இதான் ஃபர்ஸ்டா? வேண்டாம் சார். ஓ புரியல. புதுசா எதுக்கு வந்த? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அரெஸ்ட் பண்ண வந்தியா? அடப்பாவி, என் அரசியல் செல்வாக்கு தெரியாம என்கிட்ட விளையாடுறியா? மரியாதையா வெளியே போயா. ஓஹோ, கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தா தான் வருவீங்களா? ஏன் அடி அப்படி இடி மாதிரி இருந்துச்சா? உங்க எம்டி சுக்குறீங்களா? சொல்றேன். என்னையா இன்னும் ஆபீஸ் வரலையா? இன்னைக்கு ஹாலிடே, அதனால புது கேஸ் எது வந்தாலும் எங்க ஐயா இருக்க மாட்டாரு. அந்த சாவியை கொடு. ஐயோ சாவியா? அது ஐயா கையில இருக்கு. சரி இருக்கட்டும், நாங்களே திறந்துக்கிறோம். போட்டு உடைங்க. உடைக்காதீங்க. ஐயோ உடைஞ்சிருச்சு. என்னையா நடக்குதுங்க? போலீஸ்ல போட்டு உடைச்சிட முடியாது. உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? இல்ல. நிறுத்துங்க, வக்கீலே திறந்துடுவார். இவன் திறக்க மாட்டான். இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அத்துமீறி நுழைய விட மாட்டேன். லுக் மிஸ்டர் கோரா, வீணா விவகாரம் பண்ணாதீங்க. இது என்னுடைய டியூட்டி. நீங்க ஆபீஸ்ல மறைச்சு வச்சிருக்கிற சுக்குரை கூட்டிட்டு தான் போவேன். என் பணத்து மேல ஏறி போய் தான் நீ பூட்ட திறக்கணும். ஒன்னால அது முடியாது. கூட்டு வாங்க. ஏய் உருப்படி எப்படி போய் அவ காலப்படி. செத்து போன அதிர்ஷ்டக்காரன். ஒருத்தனை கொலை செய்யறதுன்னா என்ன? ரொம்ப ஈஸி. போலீஸையும் கோர்ட்டையும் வாங்க, காசு இருந்தா போதும் இல்ல? பாப்பா வீப்பிங். ஹலோ பாப்பா, நில்லு. எங்க போற? நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம். இவ்வளவு அவசரப்படுற? ஏன் கூட வா. பஷீர், இந்த ஆம்புலன்ஸ் அடிக்கடி வருத. இந்த ஏரியால எங்கேயாவது பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா? இல்ல சார். எது கேக்குறீங்க? பஷீர், வண்டி எடு.
Come on, fast, fast. Stop, stop, stop. Hey, வண்டி நிறுத்துடா. வண்டி நிறுத்து. ஏய், ஏய், எங்கடா ஓட பாக்குற? உன்னை பிடிச்ச ஒண்ணு இல்லையா? பெட்டில என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணு தெரியாது சார். சொல்லுடி. ஒண்ணு தெரியாது. கீழ இறங்கு. போய் நில்லு. திருட்டு நம்பர் சார். சேசிஸ் நம்பர் மாதிரி இருக்கு. இமிடியேட்டா ஆர்டிஓ ஆபீஸை கான்டாக்ட் பண்ணு. பரமாத்மாவோட அவதாரமா என்ன நீங்க நினைக்கும் போது நான் இல்லேன்னு எப்படி சொல்றது? புராண காலத்துல தசாவதாரம் எடுத்தது நான் தான். ஏன் அவதார ரகசியத்தை யாரோ உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாம் நானே. வரவேண்டும் பிள்ளாய், நவஜீவனம் உனக்கும் சொந்தம். நவஜீவன் நம்ம தாய் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நிழலா இருக்க வேண்டிய இளைஞர்களை போத பழக்கத்துக்கும் பண்புகட்ட செயலுக்கும் அடிமையாக்கி வச்சு கோடி கோடியா சொத்து குவிக்கிற மாஃபியா கும்பல் தானே. இடம் தவறி வந்து குழந்தை ஏதோ உளறுகிறாய். ஆன்மீகவாதியான என்னை அறியாமல் பேசக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் குருவே. இப்ப உங்க திருக்கரங்களை நீட்டி எங்களுடைய மரியாதை ஏத்துக்கணும்னு பணியோட கேட்டுக்கிறேன். எல்லாம் அவன் செயல். என்ன இது பைத்தியக்காரத்தனம்? முதல்ல அதை கழட்டுங்க சார். வந்து எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. மயக்க மருந்தோட பிடிபட்ட ஆம்புலன்ஸ் மாதவிஜியோட தான் தீர விசாரிக்காம அரெஸ்ட் பண்றதுக்கு விலங்கு மாற்றுறதுக்கு யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணீங்களா? இந்த ஆம்புலன்ஸ் காணாம போச்சுன்னு மாதவஜி நேரடியா ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இப்படி ஏடா கூடமா சிக்கல்ல மாட்டுறதுக்கு முந்தி சபார்டினேட்ஸ் கிட்டியாவது இங்க இருக்கிற எங்க கிட்டியாவது கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிருக்கலாம்ல. நாங்க யாரும் இவருக்கு வரப்போற புகழ பிடிக்க போறது இல்லையே. நவஜீவன் ஏஷியன் ஹார்வெஸ்டோட ரெபுடேஷன் உனக்கு தெரியாது. மன்னிக்கணும் மாதவ்ஜி, இவருடைய அனுபவ குறைவினால ஏற்பட்ட தவறு. ஐயோ, தவறு செய்யாதவங்க யாரு? புத்திசாலின்னு நினைச்சு இந்த குழந்தை கொஞ்சம் வேகமா போய் விபரீதமா மாட்டிக்கிட்டான். பயப்படலாமா இதுக்கெல்லாம்? இங்க இருக்கிற பெரிய அதிகாரிகள்லாம் மாசக்கணக்கா கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேஸ குழந்தை நீ கண்டுபிடிச்சிட்ட. இந்த எளிய அனாதைகளுக்காக வாங்கின வண்டியை கொஞ்சம் அனுப்பி வச்சா நவஜீவனத்தில் நடக்கிற நல்ல காரியங்களுக்கு ரொம்ப உபகாரமா இருக்கும். இதுக்கு மேல என்ன சொல்ல? எல்லாம் அவன் செய்ய. எப்ப அவன் எப்படி வந்து எகிரி குதிப்பான்னு யாராலையும் சொல்ல முடியாது. மதம் முடிச்ச யானை மாதிரி என்ன கொல்லவே துரத்திக்கிட்டு இருக்கா. அதையும் தான் பார்க்கணுமே. நான் இப்ப வரேன். அனி, ஹலோ. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தா ஏதாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிடல் போய் படுத்துக்கங்க மிஸ்டர். அதை விட்டுட்டு ஏன் புருஷன் ஏன் இப்படி எல்லாம்? நீங்களும் பழகின அந்த பழக்கம் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். பெரிய ஒரு தொல்லையில என்ன காப்பாத்தின தவறுதா பாவாத மனுஷன் செஞ்சிருக்காரு. அதுக்கு நீங்க இப்படியே பழி வாங்கிட்டு போனீங்கன்னா கேட்டா யாருமே இதை நம்ப முடியாத அளவுக்கு திகில் படத்துல வர்ற மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. நான் போட்ட ட்ரெஸ்லயும் சாப்பாட்டுலயும் பங்கு போட்டுக்கிட்டு அந்த நாள்ல இருந்தே ஒரு அனாதையா வந்தவன் என் கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்தான். அவன் நான் காதலிச்ச என்ன காதலிச்ச அதே பொண்ண அவனும் ஆசைப்பட்டாங்கிறது ஒருவேளை விதியோட விளையாட்டாவும் இருக்கலாம். சரி, வெட்டி வச்சதுக்கு அப்புறம் என்னதான் நடந்தது? என்ன நடக்கும்? எப்பவும் வழக்கம் போல நடக்கிற கதை தான் அந்த பார்ட்டி நடக்கும்போது நடந்தது. நான் நேத்து கொஞ்சம் ஓவரா இருந்தேன். குடி போதையில வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்டேன். நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காதன்னு புலம்பி காலை பிடிக்கிறதும் சென்டிமெண்ட்ஸும். அவன் நான் படிப்படியா அவன் அடியோட மாறிட்டான்.
சிரிச்சும் சிரிக்க வச்சும் கேம்பஸ் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்த கோரா திடீர்னு மௌனமாயிட்டான். ரூமை விட்டு வெளியே வரல. எப்பவும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க ஆரம்பிச்சான். எல்லாருக்கும் முன்னாடியே இதையெல்லாம் உன்னிப்பா கவனிச்சது நான் தான் சொல்லலாம். ஆஃப் பண்ணு. லைட் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அது ஆஃப் பண்ணு. வெளிச்சம் வேண்டாம் வேண்டாம். ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு. அந்த லைட் ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு. உனக்கு என்னாச்சு? விடுறா என்ன விடுறா. ஏய் சொன்னா கேட்டா விடுறா என்ன. ஐயோ விடுறா. நம்பர் 32 யாருங்க? இதோ நான் மட்டும் போறேன். நான் கூட வரேன்டா. அது ஒண்ணு இல்ல ரவி. உன் முன்னால கூட வெளிப்படையா பேச முடியாத பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. தனியா போனா மனசு திறந்து பேசலாம்ல, அதுக்குதான். இருந்தாலும் நானும் கூட. வேண்டாம் ரவி, இந்த பேக்கை வச்சிரு. என்ன கேட்டா இதெல்லாம் உங்க மனசுல உருவாயிருக்கிற வெறும் பிரமதான். இல்ல டாக்டர், இது அத்தனை அலட்சியப்படுத்துற அளவுக்கு ஒரு நோய் இல்ல. இப்ப சொன்னனே, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. அந்த பொண்ணுதான் இப்ப எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். எந்த தைரியத்துல நான் அவளுக்கு வாழ் கொடுக்கறது? எந்த நம்பிக்கையில நான் அவளுக்கு தாலியை கட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது? டோன்ட் வரி, பி ஸ்டிக் டு மை பிரிஸ்கிரிப்ஷன்ஸ். எல்லாம் சரியாயிடும். 2 வாரம் கழிச்சு என்ன மறுபடியும் வந்து பாருங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்க டாக்டர். கொஞ்ச நாளைக்காவது நீங்க என்ன இங்க அட்மிட் பண்ணிக்கணும். என்ன கைவிட்டாதீங்க டாக்டர், ப்ளீஸ். இஃப் யூ ஆர் சோ பர்టిక్యులர், அட்மிட் ஆயிக்கீங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரவி, ரவி ராமகிருஷ்ணன். ஓ, யார் எங்க போட்டோ எடுக்கிறது? டாக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். ஹாய், என்ன கண்ணா? கல்யாணத்துக்கு லீவ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ ஒண்ணு தெரியாது போல வந்து இங்க நிக்கிறியே. திருட்டு கண்ணா. என்னதுலாம்? நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க சார். காதல்ல தோல்வி, அதான் இப்படி பேசுறா. ஆம்பளைங்களை கண்டாலே இதே ரோதனை தான். கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பா. காதல் பைத்தியம். என் பட்டு கண்ணா இல்ல, என்ன ஒரு போட்டோ எடு. எடுக்கண்ணா. அன்னைக்கு உன்னை ஏமாத்திட்டு ஓடி போன ஆளு நான் இல்ல. அப்போ அந்த ஆளு பாத்ரூம்குள்ள குளிக்கிறான். அப்படியா? அங்க போனா கட்டிக்குவானா? கட்டணும்னா அந்த ஆளை கட்டி பிடிச்சு 2 முத்தம் கொடுத்தா போதும். கட்டிக்குவானா? கட்டுவான். வா வா வா. நான் இதை நம்ப மாட்டேன். இது பொய், சுத்த பொய். ரவிக்கு பைத்தியம் சொன்னா நான் நம்ப மாட்டேன். You are a cheat. இங்க நிக்காதீங்க. உடனே போயிடுங்க. இந்த நிமிஷமே இங்க இருந்து போயிடுங்க. சொந்தங்கிற எண்ணத்துல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டை எடுத்துக்கிட்டு என்ன சந்திக்க வந்த உன்னோட சமயோசித புத்திய நான் பாராட்டுறேன். அது ரவியே தானா? நிஜமா தானே டாக்டர்? ஒரு வித்தியாசமான நோயோட வந்த அந்த பேஷண்ட நான் மறக்கவே மாட்டேன். அது ரவியே தான், ரவி ராமகிருஷ்ணன். அவரோடது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ். காரணம், மறக்க முடியாத காதல் தான் ரவிய பைத்தியக்காரனாவும் கொலைகாரனாவும் ஆக்கிடுச்சு. ரவியோட நோய் குணமாறு வர நான் காத்திருக்க தயாரா இருக்கேன் டாக்டர். ஆனிய அவரே மறக்கவும் வெறுக்கவும் தயாராகி தானே முடிவெடுத்துட்டு அதுல கிடைக்கிற நிம்மதி வேற எதுலயும் கிடைக்கலன்னு அவரே சொல்றப்போ நான் என்ன சொல்றது? டாக்டர், டாக்டர், இந்த ரவி தானா? எஸ், ரவி ராமகிருஷ்ணன். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் டெல்லியில நடக்கிற ஏதோ இன்டர்வல் சிட்டி காம்படிஷன்ல கலந்துக்க போறேன்னு சொன்னாரு. A brilliant boy. இத விதின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல? Somebody should break the ice. I mean, this terrible silence. ஏதாவது வேற ஒரு வழிய கண்டுபிடிச்சே தீரணும். ஏதாவது செய்யறதா இருந்தா அது ரவி திரும்பி வர்றதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். அவன் மனசு இப்ப இருக்கிற நிலையில என்ன விபரீதம் ஏற்படும்னு யாரும் சொல்ல முடியாது. அங்கிள், உங்க பழக்கத்துல சொந்தத்துல யாராவது பையன் இருந்தா? என்ன இது? இவளுக்கும் ரவிக்கும் இருக்கிற தொடர்பு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்புறம் எப்படி கல்யாணம்? உண்மையை உடைச்சு பேசினா பிரச்சனையும் இல்ல, பயமும் இல்ல. என் நண்பன் ஒருத்தன் இருக்கான், MBA படிச்சிருக்கான், நல்ல பையன். இந்தாங்க phone. என்னது இது? என்னையா இது? ஐயோ, போட்டோ மாறி போச்சு. இதான் அவன் போட்டோ. அப்ப இது என்கிட்ட கொடு. என்கிட்ட குடியா? என்ன என்னையா இதெல்லாம்? என்ன மன்னிச்சிடுங்க.
பல விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இது அவன் திருட்டு வாழ்க்கையில் இன்னொரு பக்கம். அவன் உருப்படுறதுக்கு நான் எவ்வளவோ பாடுபட்டு பார்த்துட்டேன். பிரயோஜனம் தான் இல்ல. அட்டகாசம் தாங்கல. பாரு பாத்தியா, இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். ஆனா இந்த விஷயத்துல நான் சொல்றதை தான் நீ கேட்டாகணும். அவன் செஞ்ச சதியையும் ஆணி ஏமாத்தப்பட்ட உண்மையையும் என்னால தாங்கிக்க முடியாத வேதனையால ஏறக்குறைய பைத்தியம் போல அலைஞ்ச நேரத்துல அவளை சந்திச்சு பேசியிருக்கணும். அவன் செஞ்ச துரோகத்துக்கு பதிலடி கொடுத்திருக்கலாம். பாவம், எதுக்கு? தாலி கட்டின புருஷனோட தரக்குறவையும் குறுகிய மனசையும் கொடுமைகளையும் அவளுக்கு புரிய வச்சு அவளோட வாழ்க்கையும் எதுக்கு வீணா கெடுக்கணும்? அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அதான் உண்மை. ரவி, you are wonderful. I am really proud of you. அபர்ணா, நாம இப்ப பேசிக்கிட்டது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா ஆனிக்கு. அனி, அனி நில்லு. சரி, உடனே கட்சி மாறிட்டியா? என் கைய உடைச்சிட்டு போனவன மூஞ்சிலேயே இடி இடின்னு இடிச்சிட்டு வர்றேன்னு வீட்டை விட்டு இறங்கி போனவன் அவன் சரடு விட்டதை நம்பி என்னையே கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்கிறியா? என்ன பொண்ணு நீ, ஏமாந்துட்டு வரலாமோ? அவன் நம்மள பிரிக்கிறதுக்கு பல வேஷம் போடுவான், பல நாடகமும் ஆடுவான். அந்த அரக்கிருக்கம் பேசுறத வச்சு அரக்கிருக்கல்ல முழுக்கிருக்கே அது நீங்கதான். நாடகம் ஆடுறதும் இப்ப நடிச்சிட்டு இருக்கிறதும் நீங்களேதான். என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. பேசுவேன். என்ன போல சாதாரண மனுஷ மனசுல உண்மையான ஆசையும் அன்பும் இருக்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாம ஸ்டைலையும் வெளிப்பகட்டிலையும் வெறும் பேச்சிலையும் மயங்கி விடுற பொண்ணுங்க தான் இப்ப நாட்டுல அதிகம். அது யாரா இருந்தாலும் எங்களை போல உள்ளவங்க உண்மையான அன்போட ஆசை வச்சா சொந்தமாக்கிக்க பல டெக்னிக் பயன்படுத்துவோம். இதுக்கு பேர் ஒன்னும் டெக்னிக் இல்ல, சீட். ஒரு பொண்ணுக்காக உடன்பிறப்பை விட ஒட்டி பழகின ஒருத்தரை பைத்தியன்னோ பெருக்கத்தக்கவன்னோ பேச துணிஞ்ச நீங்க நாளைக்கு இதை விட பெரிய காரியங்களை சாதிக்க என்னையே விட்டு கொடுக்க மாட்டீங்கிறது என்ன நிச்சயம்? பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, அதோட இது உங்களோட குத்தம் இல்ல. நல்ல குடும்பத்துல பிறந்து இருக்கணும். பேசுடி, ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்னு அடிச்சு பேசு. பேசுறதுக்கு என்னடி? அதானே நீ இப்ப சொன்னதுக்கு அர்த்தம். பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு புறப்படு. பக்கத்துல பத்தினி பொண்ணு இல்லன்னு இன்னமும் காத்துக்கிட்டு இருக்கானே காஞ்சி போன பையன். பெண் புத்தி தானே, ஏமாந்து போயிட்டேன்னு அப்படியே கண்ணீர் விட்டு கதறனா கண்ணே கலங்காதேன்னு அந்த காக்கி சட்டை போட்ட மைனர் அப்படியே ஏத்துக்குவான். நிஜமான குற்றவாளிகளை முழுமையா வெளியில கொண்டு வர முடியலனாலும் ஒன்ன மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும் சார். The first accused shown in the FIR seems to stand after the frame. I mean, the girl Abarna is really innocent, sir. Yes, ஒத்துக்கிறேன். பட் அதுக்கு தகுந்த ஆதாரங்களை உங்களால கொடுக்க முடியுமா? எஸ் சார். கொல்லப்பட்ட ஜோதிர் கோஸோட கைப்பிடிக்குள்ள சிக்கியிருந்த அந்த தலைமுடி அபர்ணாவோட தானே எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்களே. அந்த லாங் ஹேர், நீல முடி ஒரு பொண்ணோட முடியே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு சார். That is really a wonderful development. டிபார்ட்மெண்ட் ரீசெண்டா கலெக்ட் செஞ்சிருக்கிற நோட்டோரியஸ் கிரிமினல்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட ஒத்து பார்க்கறதுக்காக ஸ்பாட்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் அனுப்பிச்சிருக்கோம் சார். We are waiting for the result. என் அபிப்பிராயத்தை சொல்லிடுறேன். எனக்கு இந்த சம்பந்தமும் பிடிக்கல, அந்த அயோக்கியனே எனக்கு பிடிக்கல. அரவிந்தா, நீ சொல்றிய அந்த அயோக்கியன் அவன் மட்டும் இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து இவளை ஜெயில தள்ளியிருப்பாங்க. ஹலோ, ஹலோ ஹலோ. மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாதது உன்கிட்ட எனக்கு இருந்த ஆசை. அன்னைக்கு என் முன்னாடி இருந்தது ரெண்டே வழி. ஒண்ணு என்ன செஞ்சாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்ல தற்கொலை பண்ணிக்கிறது. அனி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. அனி, நீ இல்லாம போனா நான் நானே இல்ல. இனிமே நான் என்ன செய்யணும்? கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? அதையும் சொல்லிடு. எதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எனக்குன்னு இல்ல, உலகத்துல உள்ள பெண்கள் எல்லாரும் மறக்க முடியாத காரியத்தை தான் நீங்க பண்ணிருக்கீங்க.
இருந்தாலும் பறக்கணுங்கிறதுதான் கர்த்தாவோட கட்டளைன்னு தோணுது. நிஜமா சொல்லட்டுமா? அத்தான்னு நீ சொன்னதும் நான் இங்க இல்ல எங்கேயோ போயிட்டேன். சரி, கர்த்தாவோட கட்டளை நீ ஏன்? அத்தா, நீங்க அப்பாவாக போறீங்க. கர்த்தாவே, நான் இப்பவே அங்க வரேன். மத்த விஷயங்கள் அங்க வச்சுக்கலாம். அந்த ஆனிய சந்திச்சு பேசினாத்தான் என்ன? என்னைக்கும் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் இந்த தியாகத்தையும் செய்யக்கூடாதா? தியாகத்துக்கு இப்ப ஏது வேலை? அதோடு இல்லாத நான் தொட்டது எல்லாமே பிரச்சனை தான். நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியாம இல்ல. பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடியுமோன்னு ஒரு பயம். அத எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணலாங்கிற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். இப்படி ஒரு நிலைமையில உன்னை நீ தனிமைப்படுத்திக்கிட்டு எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? இப்ப உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு உங்க டாடி கூட உயிரோட இல்ல. இவன் எதுக்கு இங்க வந்தா? கோரா, அது உங்க ரெண்டு பேரையும் நான் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், உன்கிட்ட இல்ல. வேண்டாம், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. பழைய லவ்வரை கூப்பிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கல்ல. கோரா, திஸ் இஸ் டூ மச். வீணா பிரச்சனை பண்ணி ஊரை கூட்டி சிரிக்கிற மாதிரி ஒரு சீன் உண்டாக்காத. உண்டாக்க வேண்டிய என்ன செய்வேன்? உன் அதட்லையும் மிரட்டலையும் டிபார்ட்மெண்டோட வச்சுக்க. கோரா, யூ ஆர் கிராசிங் தி லிமிட். என்ன லிமிட்? ஒரு லிமிட்டும் இல்ல. எங்க ரெண்டு பேருக்குள்ள நீ காம்ப்ரமைஸ் பண்ண வந்தா பார்க்க வேண்டியது அவளை இல்ல என்ன. அதாயே ஆம்பளைக்கு அழகு. புருஷனோட கையும் காலையும் உடைச்சிட்டு போனவன் புழுகின காதல் கதையை காதல வாங்கி அலட்சியப்படுத்திட்டு போனியா? அன்னைக்கு உன இடம் போட்டுருக்கணும். எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க நினைச்சா அது நடக்காது. இவன் குழந்தைக்கு அப்பனாக நான் தயாரா இல்ல. பிரச்சனை இருந்தாலும் யாருமே இல்லாத அனாதை குழந்தைகளை ஒதுக்கி வச்சிடாதீங்க. உங்களை போல உள்ள நல்லவங்க தான் நியாயமான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்க முடியும். டியூட்டியை விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லல. காந்திராமன் ப்ரோக்ராம் இல்லன்னா ஓகே மாதாஜி, நான் வரேன். இனி போக வேண்டான்னு யார் தடுத்தாலும் குழந்தை மனசு அதை கேட்காது. நானும் என் குழந்தைகளும் காத்துக்கிட்டு இருக்கோம். வரேன். இருங்க, டீ சாப்பிட்டு போலாம். வேண்டாம், லாகிரி பானங்களை நான் தொட்டதே இல்லை. டீயும் காப்பியும் கூட ஒரு விதத்துல லாகிரி பானம். துளசி கஷாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தை அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த டென்ஷனான போலீஸ் வேலைக்கு இது நல்ல மாத்து மருந்து. ஹலோ, எஸ், நான் தான் பேசுறேன். மாதவ்ஜியை ஓரங்கட்ட ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதுன்னு துள்ளிக்கிட்டு இருந்தான் ரவி ராமகிருஷ்ணன். ஆனா அவனுடைய பிளான ஸ்மெல் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட உடனே உள்ள புகுந்து விளையாடிட்டேன். அதனால தான் ஏஷியன் ஹார்வெஸ்டோட வேன் எந்த பிரச்சனையும் இல்லாம சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு. ரவி ராமகிருஷ்ணனுக்கு தூக்கம் கெட்டதும் மானம் கெட்டதும் தான் மிச்சம். மாதவ்ஜி ஞாபகம் இருந்தா போதும். என்ன மாதவ்ஜி, காந்திராம சார் கிட்ட என் விஷயம். எங்களுக்கு உதவி செஞ்சவங்கள நாங்க என்னைக்காவது வெறுங்கையோட அமைச்சிருக்கோமா? இல்லையா? நான் மோகன் காந்திராம் தான் பேசுறேன். உன் விஷயம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஐயா ரெண்டு பேரும் செஞ்ச சதியில அந்த ரவி ராமகிருஷ்ண ஆடின ஆட்டம் அம்போன்னு போச்சு. என் குடும்பத்தையே கெடுத்துட்டான் அவன். அவனை அடியோட அழிக்க எந்த கூட்டத்துல வேணும்னாலும் போய் சேர்ந்துருவேன். எங்கேயோ கிடந்த ஒரு பரதேசிய கொட்டு மேளத்தோட இங்க கொண்டு வந்து வச்சாங்க. அதனால சில பேருக்கு இங்க என்ன பிடிக்காம போச்சு. அவனை தொப்பிய கழட்ட வைக்காம நான் டியூட்டிக்கு போக மாட்டேன். அழாதடா கண்ணா, நாளைக்கு பொழுது வெடிஞ்ச உடனே அவன் தொப்பி எகிடும். போலீஸ் டாக் ஸ்குவாடுக்கு அவனுக்கு அனுப்ப வைக்கிறேன். போதுமா? நாய் பயலுக்கு போலீஸ் நாயை குளிப்பாட்டுறதுதான் பொருத்தமான வேலை. இன்னைக்கு நைட் நமக்கு ஒரு ஸ்பெஷல் நைட். இதே சமயம் டெல்லியில 5 ஸ்டார் ஹோட்டல்ல லிக்கர் பார்ட்டில எல்லாம் ஹை கிக்ல இருப்பாங்க. நாங்க வச்சுட்டு வந்திருக்கிற வத்தியில சென்ட்ரல் மினிஸ்ட்ரிய பத்திக்கிட்டு எரியும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா நான் சொல்லுவேன், நாளைக்கு நான் கேபினட் மினிஸ்டர் ஆறேன். ஹலோ சார். சார் ஓகே சார். எஸ்பி சார், அவசரமா வரணுமா? என்னன்னு புரியலையே. நான் சொல்றேன், காந்திராமன் சொன்னது அற்புதம். பேசி வாய் கூட மூடல, அதுக்குள்ள போன் வந்துருச்சு. ரவி ராமகிருஷ்ணனோட தொப்பி எகிரிச்சு. ஜோதிர் கோஷோட கொலை விவகாரம், ஏஎஸ்பியோட எல்லா பொறுப்புகளும் உன் தலையில.
ஒரு 2 கால சல்யூட் அட்றா பொறுக்கி. சட்டத்தை மதிக்கிறேன்னு சொல்லி சத்திய பிரமாணம் செய்துட்டு வந்த ஒரு போலீஸ்காரன் தானே நீ? ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் வந்து அப்படி செய்வானடா? ஒழுங்கா நடந்துக்க. அந்த பக்கம் போய் பாரு. பஷீர், இந்த பக்கம் போ. சார், இங்க யாரும் இல்ல. So, we have just missed him. அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிச்சயமா இங்கதான் இருந்திருக்கணும். மை போட்டு பார்த்தா கூட அவன் போன இடத்தை கண்டுபிடிக்க முடியும்னு தோணல சார். என்னப்பா சார், ஒரு மொபைல் போன் பில். அப்படி யாரும் இங்க இல்லையே. ம் ம் அது எங்கத்தா? ஓ, பஷீர், நான் சொன்னேன்ல, இப்ப அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வந்துருச்சு. நாம உடனே இந்த செல்போன் ஆபீஸை கான்டாக்ட் பண்ணி ஆகணும். கமான். ஓகே. கொஞ்சம் வழிவிட சொல்றா, பிளைட்டுக்கு நேரமாச்சு. டேய் பரதேசி, இறங்கி வா சாமி. சாமியோட பாதம் பட்டா இந்த பூமி சந்தோஷப்படும். தள்ளி போடா. ஏய், போடா. தள்ளி போ. ஏய், போடா அந்த பக்கம். போடா. போடா. ஏய், நில்லு. ஏய், நில்லு. நில்லு. ரொம்ப நன்றி. என் உயிரை காப்பாத்திட்ட. நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தருவேன். 10 லட்சம் தர முடியுமா? நான் தான்டா. இனிமே 10-12 வருஷத்துக்கு உனக்கு துணிமணி கொடுத்து சோறு போட்டு காப்பாற்ற வேண்டியது சர்க்கார் தானே. இந்த செலவெல்லாம் எவன் கொடுப்பான்?
ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது 5 தடவையாவது போதை ஊசி போட்டு பழக்கப்பட்ட லாரன்ஸ் ஒரு ஆம்பிள் போதை மருந்து தரேன்னு ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஆளையே கொன்னுட்டு வான்னு அனுப்புனா அதையும் அப்படியே செஞ்சுட்டு வருவான். இங்க குத்துங்கய்யா, இங்க குத்துங்கய்யா. இனிமே உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. இதா இப்பவே உன் உதறெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து உன் நாடி நரம்பெல்லாம் முறுக்கிக்கும். அப்புறம் உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் வேதனையால துடிக்கும். அதை எனக்கு தட்டிங்கன்னா என் வாயில இருந்து உண்மை வந்துடும். அதெல்லாம் இருக்கட்டும், ஏதாவது கதையை சொல்லி தப்பிச்சலாம் மட்டும் நினைக்காத. நடந்தது என்னன்னு தெளிவா சொல்லு. போடுங்க போடுங்க சொல்றேன். பக்காளி, இது என்ன கத்திரிக்காய் வியாபாரம் நினைச்சிட்டீங்களா? மனுஷனோட கிட்னி. ஒரு மனுஷனை தேடி புடிச்சு ஆபரேஷன் பண்ணி எடுத்தா கிடைக்கிறது 2 கிட்னி. இதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு இந்த பாஷக்காரங்க சொல்லு. புரியவன இருந்தாலும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு இப்படி திரும்பி போறதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் சொல்லக்கூடியது இல்ல, படிச்சு தெரிஞ்சுக்கணும். சம்திங் ஹைலி இன்ஃப்ளேமபிள். அப்புறம் உன் முடிவு என்ன? டெல்லிக்கு வரியா? இல்ல சார், வீட்ல யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமா நம்ம 2 பேரோட உறவுகளை ரொம்ப சந்தேக கண்ணோட தான் பாக்குறாங்க. எந்த நிலைமையில வயசுக்கு வந்த ஆணும் பெண்ணும் ஒரு நல்ல நண்பர்களா பழக முடியும்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தரம் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வருவேன். என்ன போதுமா? ஓகே தென், அப்ப நான் புறப்படுறேன். இப்பவே டாடி கோபத்துல இருப்பாரு. ஓகே ஓகே, ஹாப்பி ஜர்னி. தேங்க்ஸ். பை பை. பாய். மாதவ்ஜியை பத்தி நீ என்ன நினைச்ச? ஊரை ஏமாத்தி பிழைக்கிறோன்னு வீடியோ எடுத்து காமிக்க வேண்டிய தொலைச்சிருவோம். யோ காந்திராமா, நீ பிடிக்கிற புடியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முந்தி நம்ம புடறி அவன் பிடிச்சிருவான்னு தான் எனக்கு பயம். டேய், நாளைக்கு சத்தியப்பிரமாணம் எடுக்க சேப்பு கம்பளத்துல நடந்து போறதுக்கு முன்னாடி உன் 2 கையும் ஜாயின் பண்ற பிரேஸ்லெட்ட போட்டு உன்னை தள்ளு போட போறாங்க. கோத்தா வெலங்குடா. டேய் எம்பி, நான் சொல்றத கேளுடா. நமக்கு விரோதமா அந்த மரப்பட்டி நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல கூடாது. இங்க மழவன் யாருக்கும் எதுவும் நடக்காது. என்ன விலை கொடுத்தாலும் அவனை வெளியே கொண்டாந்துருவோம். ரவி ராமகிருஷ்ணங்கிற பாம்போட தலை மேல அடிக்க பயங்கர பிளான் வக்கீல் மண்டல இருக்கு. வக்கீல் சொல்லு. ரொம்ப ஒண்ணு யோசிக்க வேண்டாம். நம்ம எனிமியை மடக்க ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் ஒன்னா கூடுவோம். ஆபத்தான விளையாட்டு. ஒரே வெட்டுல மரம் முறியணும். ரவி ராமகிருஷ்ணன் உள்ள போகணும். இல்லன்னா நான் மாட்டிக்கணும். புரியல? முன்னாள் காதலி ஆணியை தனக்கு நிரந்தரமா சொந்தமாக்கிக்க அவளுடைய புருஷன், அதாவது இந்த தாமஸ் கோராவ அந்த ரவி ராமகிருஷ்ணன் மிருகத்தனமா நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். கொலை பண்ண குத்தத்துக்காக தண்டனையும் வாங்கி இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் ஜெயில் கம்பி எண்ணணும். நாம எண்ண வைக்கணும். அவன் அழியறத காண என் வாழ்க்கையே பணைய வைப்ப மாதவ்ஜி. என்னடா உணர்ச்சி மயமா பேசுற? கட்ன பொண்டாட்டி கண்டவனோட புட்டான்னு பைத்திய மாதிரி பேசுறதா? அதான், நான் கத்துறது பைத்தியம் மாதிரி தெரியும். சிந்திச்சா பயங்கரமா தெரியும். நடத்தி முடிச்சா என் மூளைக்குள்ள எத்தனை அரசியல்வாதிங்க இருக்காங்கன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. மாதவ்ஜி பயப்படாதீங்க. நான் ஒன்னும் பட்டுன்னு போற ஆள் இல்ல. சுகுமார குரூப்ங்கிற ஒரு ஆளு ஆள்மாறாட்டம் செஞ்சு கொலை பண்ணி இன்சூரன்ஸ் பணம் வாங்கினார்ல, ஐ மீன் மோசடி கிரிமினல். அந்த மாதிரி ஒரு ஆளை நான் தேடி வச்சிருக்கேன். மரப்பெட்டி லாரன்ஸ். அவன் மாட்டும் போது கர்த்தர் என்ன தண்டிக்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு பத்திரிக்கைக்காரனை கொலை செஞ்சவனை கொன்ன புண்ணியம் தான் கிடைக்கும் எனக்கு. பக்களி, வக்கீல் புத்திய காமிச்சிட்டேன். இதுதான் அந்த பயலுக்கு கொடுக்கிற ரொம்ப பெரிய தண்டனை. எத்தனை பேரை ஜெயில வச்சிருக்கான். அதுவும் பத்தாதுன்னு நமக்கே படிக்க முகூர்த்தம் பாத்துக்கிட்டு இருக்கா தென்பாண்டி சிங்கம். யோ வக்கீலு, உள்ள போய் கொஞ்சம் தண்ணி அடி. அதாயா நீ எப்பவும் போடுற தண்ணி. உன் பிரெயின்ல பிரமாதமான ஐடியா எல்லாம் வருது இல்ல, கொஞ்சம் சூட்ட தனிச்சுக்க.
பாக்களி. இவன் சொன்ன கதையும் கற்பனையும் பிரமாதம். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச். மரப்பட்டிய கொன்னாலும் இந்த வக்கீல கொன்னாலும் தண்டனை என்னமோ கொலை குத்தத்துக்கு தான். பார்த்தா வக்கீலே போட்டோம். முண்டா, இந்த ஐடியா கொடுத்த அந்த கெட்டிக்காரனை அப்படியே விட்டு வச்சா ஆயுசு முழுக்க அவன் நம்ம கழுத்த இருப்பான். அதனால இன்னைக்கு ராத்திரியே அந்த வக்கீலுக்காக ஒரு மலர் வளையம் ஆர்டர் கொடுத்து பயப்படாத, உள்ள எங்க சரக்கு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போக வந்தோம். அதான் அந்த மரப்பட்டி எங்களை வெளியே எடுத்துட்டு போக விட்டா பிரச்சனையே இல்ல. இது என்ன ஹோட்டல் ரூமா? எங்க வேலையே போயிடும் சார். சும்மா தமாஷ் பண்ணாத. செல்லுக்குள்ள ஒருத்தன் இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு தான் நாங்க வெளியில போவோம். அவ்வளவு சீக்கிரம் முடியாது இந்த காரியம். அவனை கூட்டிட்டு தான் நீங்க போகணும்னா என் டெட் பாடி மேலதான் போகணும். வேண்டாம், அது வேண்டாம். நாங்க போயிடுறோம். போறதுக்கு முன்னால ஒரு புது சீரியல் காட்டுறேன். அம்மா, என்னது? இங்க இப்படி ஒரு மரப்பட்டி வந்ததும் இல்ல, அத நீங்க யாரும் பார்க்கவும் இல்ல, அத நான் கொண்டு போகவும் இல்ல. என்ன? மனுஷ வாழ்க்கையே இவ்வளவுதான். எப்படி இருந்த கோரா எவ்வளவு கொடுமையா செத்து கிடக்கான். யார் செஞ்சிருப்பாங்க? சந்தேகமே இல்ல, இது அந்த ஏஎஸ்பி வேலை தான். இத்தனை நாளா கொலை பண்ணு துரத்திட்டு இருந்தான், இன்னைக்கு நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். சும்மா பேசிக்கிட்டே போறதுல பிரயோஜனம் இல்ல. ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஸ்கூட்டர் இருக்க. இத போலீஸே செஞ்சுட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு ஷோ பண்ணா எவன் யார கேக்குறது? தடுங்க தடுங்க, போட்டோலாம் அப்புறம் எடுக்கலாம். தடுங்க தடுங்க. சரியா பார்த்து சொல்லுமா. அடையாளம் கடை கூட வேற ஆள் இல்ல, தெரியல. நீதான் அடையாளம் பார்த்து சொல்லு. அம்மா, அதை எடு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன டிபார்ட்மெண்ட் பூரா ஒண்ணா வந்திருக்கீங்க? அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன இன்ஜுரி. பின்பக்கமா வந்து அடிச்சிட்டாங்க. ஞாபகம் வரப்ப இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இந்த தீக்காயம் எப்படி? அதான் சார் எனக்கு புரியல. நோ மிஸ்டர் ரவி, என்ன முட்டாளாக்க பார்க்காதீங்க. அட்வொகேட் தாமஸ் கோராவை சுட்டு கொன்னது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான தடயங்களை மரத்தனமா அங்கேயே விட்டு வந்திருக்கீங்க. அதோட பாக்கி தானே இது. சாரி மிஸ்டர் ரவி ராமகிருஷ்ணன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார், கோரா கொலை பண்ணனா? நான் கொலை பண்ணனா? எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல? சுட்டதும் சூடு வச்சதும் நான் புரிய வைக்கிறேன். இருந்தாலும் படைச்சவன் இவ்வளவு சீக்கிரம் என் முன்னாடி உன்னை இந்த நிலைமையில வைக்க போறான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் காந்திராமா, சரியான புளியங்கொம்ப புடிச்சிட்ட. பக்கலி, திருடங்கையில சாவி. எல்லாம் நானே. நாம போட்ட பிளான் முடிஞ்சதா? எம்பி நைனா நானா விடுவேன்? அது சின்ன முள்ளு, நான் கிடப்பாரு. என்ன தெனாவுட்டா இருந்தான். மாலை அவன் கொழுப்பெல்லாம் குறைச்சிட்ட. விட மாட்டாவன மாலை அவன. என்னடா
என் கண்ணு முன்னாடி நீ கதற போட்டாங்க உரம்பு. இன்னைக்கு ராத்திரியே வந்தாள் கதையை முடிச்சாகணும். மரணம் எல்லோருக்கும் உண்டு குழந்தாய், பிரார்த்தனை செய். இதை தாங்கும் சக்தியை கர்த்தா உனக்கு தருவார். பாவ மன்னிப்புக்கு வரேன் ஃபாதர். வாமா. சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர பெரிய பிரச்சனை எதுவும் எங்க வாழ்க்கையில வந்ததில்லை. அவரோட சில விவகாரங்கள் எனக்கு தாங்காத வேதனைப்படுத்திடுச்சு. இருந்தாலும் என் வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பாவை என்னால பெருக்க முடியாது ஃபாதர். எல்லாரும் என்னதான் குத்தி குத்தி பேசுறாங்க. நானா இதுக்கெல்லாம் காரணம் சொல்றாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல ஃபாதர். என் மனசுக்குள்ள போன கணவரோட நானும் போலாம் தோணுது ஃபாதர். எல்லாம் என் தவறுதான். உன் மேல வச்ச ஆசைதான் என்னை இதையெல்லாம் செய்ய வச்சது. பூரா என் சுயநலம் தான். ரவி மேல உள்ள ஆத்திரமும் வெறுப்பும் என்னை பைத்தியமாக்கிடுச்சு. அதுக்கு மேல நீ யார உண்மையா விரும்புறேன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இந்த மாதிரி செய்யும்படி ஆயிடுச்சு. அதனாலதான் ரவி மேல கொலை குத்தம் சாட்டி அவனை ஜெயில அடைக்க ஒரு கொடுமையான பிளான நான் போட்டேன். வக்கீலுக்கு படிச்சவரா இருந்தும் இந்த அளவுக்கு மட்டமான புத்தி உங்களுக்கு எப்படிதான் வந்தது? இதனால நீங்க என்ன பெருசா சாதனை பண்ணிட்டீங்க? ரவியை சீட்ல இருந்து இறக்குறதா என் ஒரே லட்சியம். அந்த வெறியில, அந்த வேகத்துல படப்போற சிரமங்களை பத்தி நான் யோசிக்கல. சாகடிக்க ஒரு மனுஷனை நான் தயார் செஞ்சுட்டேன். பாவம், ரவிக்குன்னு விரிச்ச வலையில நானே மாட்டிக்குவேன்னு எதிர்பார்க்கல. தப்பிச்சது என் அதிர்ஷ்டம். வணக்கம் மதுஜி. வாயா வக்கீல, சொன்ன டைமுக்கு வந்துட்டேன். ஒரே இனத்துக்காரனுக்கு குழி தோண்டதுக்கு இவ்வளவு அவசரமா? நீ போய்ச்சுக்குவ. நான் எடுத்துக்கிட்ட காரியம் எல்லாம் ரெடி. ஆனா அதை எடுத்து சக்சஸா நடத்த வேண்டியது மாதவ்ஜி. நான் கழட்டிக்கிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ஓவர் பழகுது. ஐயா, இந்த பாட்டில் எனக்கு பத்தாது. சும்மா ஒரு சாம்பிள். உயிரே போனாலும் உண்மையை வெளியில சொல்ல மாட்டேன்னு சவால் விட்ட நீ, போதை மருந்து வேணுங்கிறதுக்காக ஒண்ணு விடாம எல்லா உண்மையும் சொல்லிட்டியாடா. வெற்றிடுங்க மாதவ்ஜி. லாரன்ஸ் இப்ப நமக்கு தேவையான விருந்தாளி. ரவி ராமகிருஷ்ணன் கிட்ட இருந்து திருப்பி பிடிச்ச துருப்பு சீட்டு. டென்ஷனா இருக்கல்ல, டென்ஷனை மாத்துறதுக்கு தான் இது. வாடா ராஜா. தண்ணிய ஊத்தி தரத்தை குறைக்க நான் விரும்பல லாரன்ஸ். ஒரே மூச்சல குடி. பிரதர், இது ஏன் பிரியமுள்ள உனக்கு. இந்த எளியவனோட நினைவு பரிசு. நான் போட்டு விடுற 2வது விரல்ல. உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க பொண்டாட்டியோட மோதிரத்தையே கழட்டி எனக்கு போடுறீங்களே. மோதிரம் என்ன, எது வேணும்னாலும் கிடைக்கும். லாரன்ஸ், இனி நடக்க வேண்டியது மாதவ்ஜியை பார்த்ததுக்கு அப்புறம் மிச்சத்தையும் குடிச்சுடு. மடப்பய வக்கீல் மரப்பட்டிய கொலை பண்ண போறோன்னு மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்கான். தனக்கு தானே குழி வெட்டி அதுல தானே விழுந்து சாக போறேன்னு பாவம் அவனுக்கே தெரியாது. எல்லாம் அவன் செயல். கொஞ்சம் கூட லேட் பண்ண கூடாது. இப்பதான் அந்த வக்கீல் நல்ல ஃபுல்லா இருப்பான். போதை ஓவரா தலைக்கேறி எங்கேயாவது விழுந்து கிடப்பான். ரொம்ப ஈஸி. 5 லிட்டர் பெட்ரோல், ஒரு நெருப்புட்டி. தீபாவளி தான். கோரா கதை அவ்வளவுதான். மரணத்துல இருந்து மயிரிழையில நான் தப்பிச்சு வந்தேன். அதான் நீங்களும் உங்களோட புத்தியும் தான் ஜெயிச்சது. இதனால என்ன லாபம் கிடைச்சது? தன்னடல பார்த்தே பயந்து பயந்து வாழற வாழ்க்கை. ஒரு தவறு செய்யாத அப்பாவிய வாழ்நாள் பூரா தொல்லப்படுத்தினீங்க.
அப்படியும் பகை தீரல. ஜெயில போடணுங்கிற ஆத்திரத்துல சரிஞ்சு போனது உங்க வாழ்க்கைதான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ரூவர் ஆகணும். அதான் நல்லது. ரவிய காப்பாத்துங்க. இல்ல அப்ப நடிச்சீங்களே பைத்தியம் மாதிரி, அது நிஜமாவே ஆயிடுவீங்க. சரிதான். பாவ மன்னிப்பு கேட்க வந்த இடத்துல நீ நிஜத்தை சொன்னப்பதான் பைத்தியமா இருந்த என் மனசு தெரிஞ்சது. நான் செஞ்ச தவறுகளோட கொடுமை எனக்கு புரிஞ்சது. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது போதுங்க. திருந்துறதுக்கு வழி இல்லாம இல்ல, திருந்துங்க. ஜாமீன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கூட இல்ல. யோசிக்கவே வேண்டாம். எல்லா கதவையும் ஆண்டவன் எப்பவும் ஒட்டுமொத்தமா அடைக்க மாட்டான். நமக்காகவும் உதவி செய்ய ஒருத்தன் இருப்பான். ரவி, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிச்சு விடக்கூடிய அளவுக்கு என் புருஷன் நல்லவர் இல்ல. இப்ப நான் சொல்றத நீங்க நம்பணும். என் புருஷன் சாகல. ஆனி, என்ன பேசுற? நிஜமா சொல்ற? அதான் மத்தவங்க அவரை கொலை பண்ற ஆபத்துல இருக்காரு. ரொம்ப சீக்கிரம் அவரை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கணும். நான் இதை நம்பலாமா? நம்பி ஆகணும். உங்களுக்காக வாதாட நானே கோர்ட்டுக்கு வருவேன். நாளைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு ட்ரெயின். டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வேற ஒருத்தன் பேர்ல இல்ல நாராயணா, ஒளிஞ்சு வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. நாளைக்கு நான் போறது ரயில்வே ஸ்டேஷனுக்கு இல்லை, கோர்ட்டுக்கு தான். ரவியோட கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கோர்ட்ல போய் நிக்கணும். ஒரு அப்ரூவரா மாறி அவனை காப்பாத்தணும். இந்த வழக்குல முதல் குத்தவாளியா நான் ஜெயிலுக்கு போறதுக்கும் கவலைப்படல. இதுவரைக்கும் நான் செஞ்ச கொடுமைகளுக்கு இதான் பிராயச்சித்தம். நல்லவனா மாறினதுக்கு அப்புறம் தான் பாவம் வக்கீலுக்கு மரண யோகம். ஐயோ, கடைசி மூச்சு வர வக்கீலோட வீராப்பும் விம்பும் குறையவே இல்லை. ஃபைட் டு தி ஃபினிஷ்.